ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா. அதாவது இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கேளக்கேர் சித்தரை பற்றி தான் நான் ஆக்சுவலாக சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது அவர் நிறைய எனக்கு இது வரைக்கும் ஒரு அன்னைக்கு வந்ததோடு சரிப்பா. ஆனால் 2-3 பிராവശ്யம் இது பட்டர்ஃப்ளை வந்தது. நிறைய 3-4 வாட்டி வந்தது. பஷே அவர் ஒரே ஒரு வாட்டி ஒரு சொப்பனத்தில் காவி உடுத்துக்கிண்டு ஆற்றுக்குள்ளே வரல, வெளியில் வந்து நான் கூப்பிடுறேன் அதோடு நிற்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் அவர் வரலை. அது ஏன்னு தான் எனக்கு தெரில. மற்ற எல்லா தெய்வங்களும் பேசுகிறது அத்தனை ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பட் இவர் மட்டும் ஏன் வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சிவனுடைய வம்சம்ங்கிறா, சிவன் வந்துட்டு பிரதோஷத்துக்கு எல்லாம் போகிறேன், எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. பட் இவர் வந்துட்டு முருகனை வேணிடாலும் வருவர், சிவனை வேணிடாலும் வருவர்னு தான் சொல்கிறார் அசோக் அவர்கள். பட் நான் முருகனே இப்போ முருகன் வந்து பண்ணணும்னு நவம்பர் மாதம் சொன்னதுனால தான் நான் முருகனையே வேண்ட ஆரம்பித்தேன். நீ வேண்டிக்கோன்னு சொப்பனத்தில் வந்ததுனால தான். ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் எனக்கு பரிச்சயப்பட்டார். இவரை பற்றி எனக்கு விஷயம் தெரிஞ்சே வந்தது, நான் வேண்டிக்க ஆரம்பித்தேன். பட் அவர் ஏன் வரலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப இருக்குது. பட் இருந்தாலுமே நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறா, மம்மி எனக்கு நல்லது நடக்கலை அப்படி இப்படின்னு மாற்றி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கா. பட் ஒருத்தவங்க வந்து சொன்னால், மம்மி எனக்கு வரவே இல்லை, வெளியில் வந்துட்டு போயிடுறது, எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால். பஷே இப்போது நேத்திக்கோ முந்தானத்துக்கோ ஃபோன் பண்ணி, மம்மி எங்காத்தில் 2 அவள் நைட்டிலேயே வந்து அழகாக உக்காண்டது, இப்போ ஜபித்த உடனேயே எனக்கு வந்தது மாமி. அவங்க வந்துட்டு அபிஜித் முகூர்த்தம், அதாவது 11:45 12:15 அப்போ தான் அவள் ஜபிக்கிறேன்னு சொன்னான். ஏன்னா அப்போ தான் என்னால் முடியும், ஏன்னா நான் இன்னொருத்தர் ஆற்றுல இருக்கேன், சிஸ்டர் ஆற்றுல. ஸோ எனக்கு என்னோடய இஷ்டத்துக்கு என்னால் பண்ணிக்க முடியாது மாமி, அவளோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா. ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், இன்னொருத்தருக்கு இடையில இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் இல்லையா. நம்ம வாங்கும்பொழுது நம்ம இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். பஷே இன்னொருத்தர் ஆற்றுல போய் பொழுதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நிறைய நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கு. இன்னட்டுமே எல்லாரும் நிறைய ஜபிக்கிறா, நன்னா வேண்டிக்கிறா தெய்வத்தை, சும்மா சொல்லப்படாது. அப்படி அவன் வந்துட்டு வரவே இல்லை, வரும்மா நீ வருத்தப்படாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமே அவள் பீரோவில் வந்து உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தா. அவள் கால் நைட்டியில் வந்து உட்காந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தா. அப்புறம் அவள் கையில் வந்து உட்காந்துருக்கு, அப்படியே பிடிச்சாலாம் கையில் வந்து உட்காந்துருத்தான் அழகாது. அப்படி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தா. ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. மாமி உண்மையாகவே என்கிட்டே வந்துட்டார் மாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கார்டனில் உட்காந்துட்டு உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லின்னு இருந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். இனி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், வடிவேல் முருகன் ஒருத்தர் இதில் ஃபோன் பண்ணினார். அந்த ஸ்லோகம், அந்த முருகன் ஸ்லோகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பற்றில, இப்போவும் திரும்பி நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த ஸ்லோகத்தை கடன்னு ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அது ஆடியோவில் அவர் சொல்லும்பொழுது எனக்கு உண்மையாகவே திரும்ப கேட்கணும் போல் அந்த ஸ்பஷ்டமாக அந்த அழகாக ஒரு இதோட ரொம்ப நன்னா சொன்னார் அவர். அந்த சொன்ன விதம் வந்துட்டு ரொம்ப நன்னா இருந்தது. அதாவது உண்மையான ஒரு ஃபீல் இருந்தால் தான் அந்த அளவில் நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப நன்னா சொன்னார் அவர். ஸோ அதை 2 வாட்டி நான் திரும்ப கேட்டேன் அவர் சொன்னதை. ஸோ அவர் அந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுதே எனக்கு மயில் வந்தது மாமி, கடக்குள்ளேயே மயில் வந்துடுத்தோ, தோகையை விரிச்சுக்கிண்டு முருகப்பெருமானை கூட்டிண்டு வான்னு சொன்ன உடனே பறந்து வந்துடுத்தான் மயிலே. ஏன்னா அது ரொம்ப ஒரு அதிசயம் மாமி எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை முருகனோட ஃபோட்டோ இருந்தது, அந்த ஃபோட்டோவோட பாதத்தில் வந்து கடையில் உட்காந்துருத்து மாமி அது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் காட்சியும் கொடுக்குறார். பட் நல்ல காரியங்கள் ரொம்ப நிறைய 100% சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அவர் நன்னா பண்ணுறார். பஷே நிறைய பேருக்கு கிடைக்கல மாமி, எனக்கு இன்னும் நான் நினச்ச காரியம் நிறைவேறலை அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே தான் சொல்கிறேன். நான் நினச்ச காரியங்கள் அந்த அளவுக்கு இன்னும் நிறைவேறவில்லை. அதுவும் நான் எல்லாரும் எங்கிட்ட புலம்புறா, நான் அவர்கிட்ட தான் புலம்பின்னு இருக்கேன். எல்லாரையும் காப்பாற்ற கூடவே என்னையும் காப்பாற்றுன்னு அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன். இப்போது நீங்களும் கேளுங்க. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய மகாபல பராக்மராய வீராய சூராய மக்தாய மகாபலாய பக்தாய பக்தி பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச ஸ்வஹா. ஓம் சுப்பிரமணியாய தேவதாய நமக. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவையோ 5 தடவையோ 7 தடவையோ சொல்லுங்க. சுப்பிரமணியர் கண்டிப்பாக வருவார். கேளக்கியர் சித்தரும் கூடவே வருவார். ஏன்னா நம்பி நீங்கள் வேண்டிக்கோங்க. முருகனை வேண்டினா இவர் கண்டிப்பாக ஆற்றுக்கு வருவார்.